வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரீசெண்டாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இனிமே தான். ஸோ யூஜிசி நெட்டுடைய ப்ராக்டிஸ் நம்ம அதுக்கு முன்னாடியே எடுக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய வீடியோ ஃபாலோவர்ஸ்க்காக செக்ஷன் ஓப்பனாக இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தென் எப்போ எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஜிசி நெட் ஜூன் 2025 அப்படின்றது ஜூன் மாதம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் இப்போ தான் உங்களுக்கு டிசம்பர் செக்ஷன் முடிஞ்சதுனால கொஞ்சம் லேட்டாக கூட கம்பல்சரி உங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். 15 டேஸ்க்கு முன்னாடி கூட அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ என்னுடைய செக்ஷன் நியூ பேட்ச் 19th முடிஞ்சு 20 ஓப்பன் ஆகுது பேப்பர் 1 செக்ஷனுக்கு. ஸோ வேணுங்கிறவங்க அதில் கலந்துக்கலாம். தென் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்றது எதற்காக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்காக உள்ளது. அப்புறம் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் நீங்கள் எழுதணும், யூனிவர்சிட்டிஸில் எழுதுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாலே இதை வச்சே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஜேஆர்எஃப் அப்படின்றது இந்த பிஹெச்டிக்காக ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் தான், பட் கரெக்டான கைடன்ஸ் கிடச்சா ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். பட் அந்த கொஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் 2 டைம்ஸ் நடக்குது இயருக்கு. அதே மாதிரி நமக்கு டிஎன் செட்டுமே இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பரும் உங்களுக்கு ஜூனும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. 2025க்கு இனிமே தான் ஜூன் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை, இனிமே தான் ஓப்பன் ஆகும். அதனுடைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு 2 பேப்பர்ஸ் இருக்குது. இந்த பேப்பர் 1 அப்படின்றது எல்லாருக்குமே காமன், ஒரே சிலபஸ் தான். நான் ஆல்ரெடி இது தொடர்பாக இன்னொரு வீடியோ அப்டேட் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனியாக. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2. பேப்பர் 2 உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். இப்போ ரீசெண்டாக 86 சப்ஜெக்ட்ஸ் அதில் இருக்குது. பேப்பர் 2 எல்லாருக்குமே அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், காமர்ஸ்னால் காமர்ஸ், இங்கிலீஷ், தென் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பிகாம் எம்காம் எல்லாம் நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பேப்பர் 1ல் 50 கொஸ்டின்ஸ் வரும். இது கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கும். ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு 2 பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதனுடைய சிலபஸும் டிஎன் செட்டுக்கும் சேம் சிலபஸ் தான். டிஎன் செட்டுமே இப்போ ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு 1 இயருக்கு 4 எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ 4 எக்ஸாமில் ஏதாவது ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணால் கூட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ இது ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் எங்கேனாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டில் மூவ் பண்ணுறதும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. தென் டிஎன் செட் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வேல்யூவான சர்டிஃபிகேட்ஸ். தென் யூஜிசி நெட்ன்றது இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் இனிமே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஏப்ரல், மே, ஜூன், இஃப் இட் இஸ் ஜூலை ஆகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஜூனில் ஓப்பன் ஆகும், அல்லது 15 டேஸ்க்கு முன்னாடி கூட இது ஓப்பன் ஆகும். நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது என்ன ஜாபு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு நீங்கள் ப்ளேஸ் ஆகிறது, காலேஜஸில் ஒர்க் பண்ணுறது. ஓகே. இதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சிலபஸை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் பேங்க்ஸு எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரிட்டன் ஒர்க் இல்லாமல் ரீடிங் ரொம்ப இருந்ததுன்னா சீக்கிரம் பாஸ் பண்ணலாம். ஸோ இது டஃப்பாக டிஃபிகல்ட்டாக இந்த எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட் தான். பட் கரெக்டான கைடன்ஸ் இருந்தால் ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நிறைய குவாலிஃபையர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் பாஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸி தான். பட் ஆனால் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ். ஸோ அதை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுது ஈஸியாக அப்படின்னா இட்ஸ் ஈஸி தான். ஏன்னா யாருக்குனே நிறைய பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் குவாலிஃபை ஆகும். நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது கம்பல்சரி ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணுன்னா திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை. ஸோ இதில் மோரோவர் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேங்க்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ அதுலேயே நீங்கள் வந்து குயிக்காக பாஸ் பண்ணலாம். பட் ரீசெண்ட் டேஸில் பேப்பர் 1ல் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ப்ரீவியஸ் இயர் பேங்க்ஸ் வச்சு நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியான விஷயம். ஓகே, டுடே வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, நன்றி, டாட்டா, பாய் பாய்.